குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து என்ன செய்யக்கூடாது? யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? மனுஷனை குறித்து. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து என்ன செய்யாதிருப்பாங்க. சில பேர்லாம் உங்க பையன் எப்படி, உங்க பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க? சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணெல்லாம் எங்க அப்பா மாதிரி. யார மாதிரி? யார் மாதிரி? பெத்தது நானு, ஆனா யார மாதிரின்னு சொல்றது எங்க அப்பா மாதிரி. ரொம்ப சாப்பிட்டுங்க. எப்படி? ரொம்ப அவனுக்கு அவங்க அப்பா, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு. நான் சொல்ல புரியுதா? உங்க அப்பா பத்தி ஒண்ணுமே, ஆனா சொல்லுவாங்க எங்க அப்பா மாதிரி. ரொம்ப மனுஷனை குறித்து மேன்மையா பேசுவது, பிள்ளைகளை குறித்து மேன்மையா பேசுவது, கணவனை குறித்து மேன்மையா பேசுவது, மனைவியை குறித்து மேன்மையா பேசுவது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பாருங்க, மனிதனை குறித்து மேன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற இளைஞர்களை பாருங்க, ஏதோ ஒரு மனிதனை குறித்து மேன்மையாய் பேசி அவன் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு நண்பர்கள் இருப்பாங்க, நண்பரை குறித்து எப்ப பார்த்தாலும் மேன்மையாக செஞ்சுட்டே இருக்கிறது, பேசிட்டே. ஆனா பைபிள் சொல்லுது, ஒருவனும் மனிதனை குறித்து மேன்மை. எனக்கு காண சில இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கிறாங்களா? எப்படி உங்க பிள்ளைகள் அப்படி ஒரு திறமைசாலி, இப்படி ஒரு இல்ல, ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ராமேஷ் சொல்லுங்க. தெய்வம் அவனுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ராமேஷ் சொல்லுங்க. தெய்வம் அவனுக்கு நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். ராமேஷ் சொல்லுங்க. அப்படி சொல்லி பழகும். ராமேஷ் இல்லையா? எந்த தெய்வம்? எந்த தெய்வம்? இயேசு தெய்வம். அப்படி சொல்ற மனுஷனை குறித்து என்னைக்கும் மேன்மை பாராட்டவே